ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு புது பிராண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் பார்த்தீங்கன்னா AI Plus அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் இது. இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டை வந்து மார்க்கெட்டிங் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் குவாண்டம் ஷிஃப்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இந்த நெக்ஸ்ட் குவாண்டம் ஷிஃப்ட் டெக்னாலஜிஸ் கம்பெனியுடைய CEO பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் அண்ட் CEO மாதவ் சேத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான். இவர் வந்து இந்த பேரை நீங்கள் ஏற்கனவே டெக் நியூஸ் படிக்கிறவங்களாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் வந்து ஃபார்மர் ரியல்மி இந்தியாவோட CEO தான். அதுலேருந்து விலகி இப்போ வந்து இந்த நெக்ஸ்ட் குவாண்டம் ஷிஃப்ட் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனியை உருவாக்கி இந்த AI Plus அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டை வந்து இவர் ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க யூஸ் பண்ணுற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் குவாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து ஆண்ட்ராய்டு தான். ஆண்ட்ராய்டு 15 பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கு மேலே இந்த நெக்ஸ்ட் குவாண்டம் அவங்க வந்து அவங்களுடைய கஸ்டம் UI வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க, யூசர் இன்டர்ஃபேஸ். இதில் வந்து 2 மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பல்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற மாடல். இது வந்து 4G மாடல். இன்னொன்று வந்து நோவா சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. அது வந்து 5G பேஸ்டு மாடல். இவங்க அந்த லான்ச் டைமில் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுடைய யூசர்ஸுடைய ஆல் பர்சனல் டேட்டா, அப்ளிகேஷன் ப்ரிஃபரன்சஸ், அப்புறம் வந்து பேக்கப்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் செக்யூராக வந்து ஸ்டோர் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து MEITY அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுடைய கூகுள் கிளவுட் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் படி தான் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே மட்டும் கூகுள் கிளவுட் சர்வர்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த இந்தியாவில் இருக்கிற சர்வர்ஸில் மட்டும்தான் யூசர் டேட்டா, அப்ளிகேஷன் ப்ரிஃபரன்சஸ், அப்புறம் வந்து யூசர் செய்கிற பேக்கப்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோர் செய்யப்படும் அப்படின்றாங்க. ஸோ இது இந்தியாவுக்கு வெளியில் இந்த டேட்டாஸ் எல்லாம் போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம போக போக பார்க்கலாம் இது எப்படி எந்த அளவுக்கு இது வந்து சாத்தியப்படும் அப்படின்ட்டு. நம்ம பார்க்க போகிற இந்த மாடல் பார்த்தீங்கன்னா AI Plus பல்ஸ் அப்படிங்கிற மாடல். இதில் வந்து ஒரு 5 கலர்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி AI Plus நோவா 5G அப்படிங்கிற ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் 5 கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. AI பல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒன்று வந்து 4GB 64GB வேரியண்ட், அது வந்து 5500 ரூபாய்க்கு கிடச்சிட்ருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 6GB 128GB ரோம், அது வந்து 7000 ரூபாய்க்கு கிடச்சிட்ருக்கு. நோவா 5G அது அந்த 5G மாடலில் பார்த்தீங்கன்னா 6GB 128GB வேரியண்ட் வந்து 8500 ரூபாய்க்கும், 8GB அண்ட் 128GB வந்து 10,000 ரூபாய்க்கும் அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 ஃபோன்லையுமே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூனிசாக் ப்ராசஸர் தான். இந்த மாடலில் வந்து T615 அப்படிங்கிற ஒரு யூனிசாக் ப்ராசஸர் இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 12 நேனோமீட்டர் ப்ராசஸிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணிய ஒரு ப்ராசஸர். இது வந்து பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த AI Plus நோவா 5G மாடலில் பார்த்தீங்கன்னா T8200 அப்படிங்கிற ஒரு யூனிசாக் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 6 நேனோமீட்டர் ப்ராசஸிங் டெக்னாலஜியில் பில்டு பண்ணப்பட்டது. சரி, வாங்க அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணி எப்படி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். இதுதான் அந்த 5 கலர்ஸு. இது ப்ளூ, க்ரீன், பர்பிள், இது பிங்க்கு, இது வந்து பிளாக். ஸோ இந்த மாதிரி 5 கலரில் கிடைக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிசைன்ட் இன் இந்தியா பை NXTQ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. NXTQனா நெக்ஸ்ட் குவாண்டம் ஷிஃப்ட் டெக்னாலஜிஸ் அவங்களுடைய ஷார்ட் நேம் தான் இது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யுவர் டேட்டா ஸ்டேஸ் சேஃப் அண்ட் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அவங்க லான்ச் பண்ணுறப்ப இதுதான் சொன்னாங்க, நம்மளுடைய யூசர் டேட்டாலாம் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற சர்வீஸில் மட்டும்தான் ஸ்டோர் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பின்புறம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா AI Plus அவங்க பிராண்டிங் பவர்ட் பை NXTQ நெக்ஸ்ட் குவாண்டம் ஷிஃப்ட் டெக்னாலஜிஸ் அவங்க அந்த கம்பெனியுடைய நேம். அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் குவாண்டம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB 64GB. இது வந்து 5500 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் கிடச்சிட்ருக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் இப்போதைக்கு ஆன்லைனில் கிடச்சிட்ருக்கு. இது வந்து ஒரு 4G நெட்வொர்க்கிங் யூஸ் பண்ணுற ஒரு ஃபோன். இந்த பாக்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். மொபைல், USB கேபிள், சார்ஜர், இது வந்து ஒரு 10 வாட்ஸ் சார்ஜர், ஒரு TPU கேஸ் ஒன்று, ப்ரொடெக்ஷன் கேஸ் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் சிம் எஜெக்டர் பின் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து ஒரு வாரண்டி கார்டு. இதுதான் இந்த பாக்ஸ் கான்டென்ட். இது மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் குவாண்டம் ஷிஃப்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதில் கஸ்டமர் கேர் நம்பர், இமெயில் ID, அப்புறம் வந்து அவங்களுடைய வெப்சைட் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா AIPlusStore.com. ஸோ இதுலேயுமே வந்துட்டு போய் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர், இமெயில் ID எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஃபோன்ஸ் எல்லாம் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஃபோன் இதோடைய ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.745 இன்ச் HD+ டிஸ்பிளே. இது சைட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ராக்கர் கீ,
இது வந்து பவர் ஆன் பட்டன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் இது வந்து செயல்படும். சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். மேல்புறம் வந்து எதுவும் இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ட்ரே இருக்குது. கீழ்ப்புறம் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஆடியோ ஜாக்கு, ஒரு மைக், டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது, ஒரு ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. பேக் பேனலில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டல் ஃபினிஷ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா இருக்கிற இந்த ஏரியா மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. இது 50 மெகா பிக்சல் கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு ஏஐ கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளாஷ் இருக்குது. இது வந்து மேட்ரிக்ஸ் ஏஐ கேமரா அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல். இந்த ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா இதனுடைய மேக்ஸிமம் ரெசல்யூஷன் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 1080p அட் 30 ஃப்ரேம்ஸ் per செகண்டில் நம்ம வந்துட்டு இதை ஷூட் பண்ணலாம். ரியர் கேமராவில் நம்ம பார்த்தோம் ஃப்ளாஷ் இருக்குது, ஒரு எல்இடி ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஃபோக்கஸ் கேமரான்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஃப்ளாஷாக வந்து நம்மளுடைய எல்சிடி பேக்ரவுண்ட் லைட்டிங்கை வந்து ஒரு ஃப்ளாஷாக வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சைடு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த யூனிசாக் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் இது வந்து பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நிறைய ரிவ்யூஸில் வந்து போட்டிருக்காங்க. நல்ல ஒரு ஃப்ளூயிடிக்கான ஒரு யூஐ தான். அப்புறம் இதில் வந்து இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா எஃப்எம் ரேடியோ வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதனுடைய சப்போர்ட் வந்து இதில் இருக்குது. இந்த பவர்ட் பை NXTQ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நெக்ஸ்ட் குவாண்டம் OS வெர்ஷன் 1.0. டிவைஸ் நேம் பார்த்தீங்கன்னா AI + Pulse 1 அப்படிங்கிற மாடல். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 16 GB வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கு இது வரைக்கும். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா T615. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர். பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5000 mAh லித்தியம் பாலிமர் பேட்டரி. ரேம் வந்து 4 GB ப்ளஸ் வந்து ஒரு விர்ச்சுவல் மெமரி, நம்ம எக்ஸ்பேண்டட் மெமரி வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அதில் அதனுடைய கெப்பாசிட்டி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம 4 GB வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் ரியர் கேமரா, 5 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா. இந்த டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.75 இன்ச்சஸ். ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் வந்து 15 தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் இதற்கான அப்டேட்ஸ் வந்து எதுவும் வரல. இந்த பாக்ஸில் வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு யூசர் மேனுவல், AI+ உடைய ஒரு யூசர் மேனுவல், பல்ஸ் மாடல். ஓகே, விலை கம்மியான ஃபோன் அப்படிங்கிறதுனால ஒரு பேப்பர் குவாலிட்டியை குறைச்சிருவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் இது வந்து ஒரு கிளாசி பேப்பரில் தான் இந்த யூசர் மேனுவல் இருக்குது. வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு TPU கேஸ், ப்ரொடெக்டிவ் பேக் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சார்ஜர். இது வந்து ஒரு 10 வாட்ஸ் சார்ஜர். இதில் பார்த்தீங்கன்னா AI+ உடைய ஒரு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது, டைப் சி சார்ஜிங் கேபிள். ஓகே, ஒரு சிம் எஜெக்டர் பின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நம்ம இப்போ வந்து ஃபோன் பார்ப்போம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து ப்ரீ அப்ளைடாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு இந்த பா ஷேப்பில் ஒரு இது இருக்குது. அதில் நீங்கள் நம்ம டச் பண்ணுறப்ப ஃபீல் ஆகுது. இதில் வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து ப்ரீ அப்ளைடாக தான் வந்திருக்கு அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து நம்ம சிம் ட்ரே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2+1 கான்ஃபிகரேஷனில் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு, ஒரு SD கார்டு வந்து போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 194 கிராம்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் கிளியராக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஃபோனுடைய சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.486 watts per kg. இது வந்து ஹெட்டுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாடிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.556 watts per kg. இது வந்து பாடி டிஷ்யூக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட் பாருங்கள். ஸோ இதில் இருக்கிற இந்த 4 அப்ளிகேஷன்ஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக இதில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் தான். இந்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே வந்தது தான். இதில் FM ரேடியோ இருக்குது, சவுண்ட் ரெக்கார்டர் இருக்குது, கால்குலேட்டர், கிளாக், ஃபைல்ஸு, கேலண்டர், இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து ஜெமினி கொடுத்துருக்காங்க. ட்ராப் டவுன் மெனு பாருங்கள். ஸோ இந்த லேஅவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டான ஒரு லேஅவுட் தான். இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. பேட்டரி சேவர் இருக்குது. அதேமாதிரி அல்ட்ரா பேட்டரி சேவர், அல்ட்ரா பவர் சேவிங் மோட் கூட இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மெனுவை வந்து நம்ம எடிட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒரு சில இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ட்ராப் டவுன் மெனுக்கு ஹாட்ஸ்பாட் இருக்குது, லொக்கேஷன், GPS, இந்த மாதிரி இருக்கிற ஒரு சில இதெல்லாம் நம்ம வந்துட்டு டேட்டா சேவர், பெட் டைம் மோட், ஸோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் பார்க்கலாம். இந்த கம்பெனியுடைய நெக்ஸ்ட் குவாண்டம் ஷிஃப்ட் டெக்னாலஜிஸ், அதோடைய இந்த ஷார்ட் ஃபார்ம் வந்து இந்த NXTQ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வெர்ஷன் 1 Android 15 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சிஸ்டம் அண்ட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே, எந்த ஒரு புதிய சாஃப்ட்வேர் அப்டேட்டும் இது வரைக்கும் வரல. நேவிகேஷன் பார் வந்து நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இந்த சிஸ்டம் நேவிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜெஸ்டர் நேவிகேஷன் கூட இதில் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து 3 பட்டன் நேவிகேஷன் தான் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும்னா நம்ம வந்து ஜெஸ்டர் நேவிகேஷன் கூட நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இதில் வந்து சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சிக்கு இதில் வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், எர்த்குவேக் அலர்ட்ஸ் கூட இருக்குது இதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி அண்ட்
அண்ட் கன்வீனியன்ஸ் இதில் கூட நிறைய நம்ம கஸ்டமைசேஷன் வந்து நிறைய இருக்குது. டாக் பேக்கு அப்புறம் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து நமக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வெல்பீயிங் அண்ட் பேரண்டல் கண்ட்ரோல்ஸ். இதில் வந்துட்டு இதிலும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு நம்ம என்னென்ன ஆப்பில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம். அந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், 4 minutes இன்றைக்கி. ஸ்டோரேஜ் 64 GB ஸ்டோரேஜ், டோட்டல் ஸ்டோரேஜ் இதில் இருக்குது. பேட்டரி பார்த்தீங்கன்னா பேட்டரி யூசேஜ், பேட்டரி சேவர் வந்து இங்கே நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இதில் அது மட்டும் இல்லாமல் அல்ட்ரா பவர் சேவிங் மோட் அப்படிங்கிற ஒரு மோட் கூட இதில் இருக்குது. அடாப்டிவ் பேட்டரி நம்ம வந்து அதுக்கான செட்டிங்ஸ் கூட இருக்குது இதில். ஸ்க்ரீன் யூசேஜ் டைம் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு 5 minutes இப்போ தான் நான் எடுத்து இந்த நம்ம வீடியோக்காக நான் இதை ஆன் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ அதற்கான டைமிங்ஸ் வந்து இதில் காமிக்குது. இப்போ இதில் வந்து எத்தனை ஆப்ஸ் வந்து பவர் இன்டென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்த்து அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு செட்டிங்ஸ் வந்து இங்கே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா க்ளவுட் மீடியா செட்டிங்ஸ் வந்து நம்ம கூகுள் ஃபோட்டோஸ் வந்து நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ்லாம் இங்கே இருக்குது. செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசியில் பார்த்திங்கன்னா இந்த யூஏக்கான ஒரு சில செட்டிங்ஸ் வந்து இதில் கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்காங்க. டிவைஸ் அன்லாக்கு வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் லாக் பின் நம்பர் வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் கூட இதில் இருக்குது. இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபேஸ் அன்லாக் ரெண்டுமே இதில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து நம்ம செக் பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்பீடாக தான் லாக் அண்ட் அன்லாக் ஆகுது. இப்போ வந்து ஃபேஸ் அன்லாக் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபேஸ் அன்லாக் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது, நல்ல குவிக்காக தான் இருக்குது. இதில் இந்த ஸ்பீடு வந்து லேக் ஆகிற மாதிரிலாம் எதுவும் தெரியல. இது வந்து 90 Hz வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து சப்போர்ட் பண்ணுது. அதனால் வந்து இதில் நல்ல ஒரு குவிக் ரெஸ்பான்ஸ் வந்து இதில் இருக்குது. இது வந்து ஒயர்டு எஃப்எம் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்க, 2 ஸ்டேஷன் வரைக்கும் இதில் எடுத்திருக்கு. அப்புறம் வந்து நம்ம இதில் வந்து ரெக்கார்ட் கூட பண்ணிக்கலாம். ஒரு சாம்பிள் ரெக்கார்டிங் காமிக்கிறேன் பாருங்கள், அது கூட நல்லா க்ளீனாக தான் இருக்குது. ஏதாவது ஒன்று பண்ணுற விஷயங்கள் கண்டிப்பாக அங்கே சூப்பராகவும் இருக்கும், செம்மையாகவும் இருக்கும். நீங்கள் பெருசாக கிஃப்ட் வாங்கணும், காஸ்ட்லியாக கிஃப்ட் வாங்கணும், இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிலாம். ஸோ எஃப்எம் கிளாரிட்டி நல்லா இருக்குங்க. நல்ல ரெக்கார்டிங் கூட நல்ல ஒரு கிளாரிட்டியோடு தான் ரெக்கார்ட் பண்ணுது எஃப்எம் ரேடியோ. ஓகேங்களா, இந்த மோனோ ஸ்பீக்கர் தான் இதில் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ கிடையாது. ஸோ இது பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர். இந்த விலைக்கு பார்த்தீங்கன்னா இதோடைய காம்படிட்டர்ஸ் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது போக்கோ C71 அண்ட் சாம்சங் கேலக்ஸி F05 இந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாம் சொல்லலாம். அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐடெல் இருக்குது, லாவாவில் இந்த மாதிரி விலை குறைவான ஃபோன்ஸ் எல்லாம் நிறையா வருது. டெக்னோ, இன்ஃபினிக்ஸ் இதுலாம் கூட விலை குறைவான ஃபோன்ஸ் 6000 to 7000 ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து CPU பார்த்தீங்கன்னா T615 அப்படிங்கிற ஒரு ஆக்டா கோர் ப்ராசஸர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய GPU பார்த்தீங்கன்னா மாலி G57 அப்படிங்கிற இந்த கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் இருக்குது. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ப்ராசஸர் அப்படின்ட்டு சொல்கிறத காட்டிலும் இது வந்து பேட்டரி பெர்ஃபார்மன்ஸை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். இது பவர் கன்சம்ஷன் வந்து குறைவாக எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஆக்டா கோர் அப்படிங்கிறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 8 கோர்ஸ் வரைக்கும் காமிக்குது. சென்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான சென்சர்ஸ் வந்து இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட், ஆக்சிலரோமீட்டர் சென்சர், லைட் சென்சர், ப்ராக்சிமிட்டி சென்சர், இது எல்லாமே இருக்குது. இது வந்து 12 nm ப்ராசஸிங் டெக்னாலஜியில் மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட ஒரு சிஸ்டம் ஆன் சிப். இது ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 1600 x 720 பிக்சல்ஸ் டென்சிட்டி சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90 Hz மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுது. பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க, லித்தியம் பாலிமர் பேட்டரி. வைஃபை பார்த்தீங்கன்னா வைஃபையோடைய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வைஃபை 5 802.11 AC அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைஃபை வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 5. இந்த BLE அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த ப்ளூடூத் லோ எனர்ஜியை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெர்ஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க ப்ளூடூத். இதில் ஒரு இன்னொரு செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸில் கட் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. இது ஆட்டோ வச்சிட்டிங்கன்னா இந்த கேமராவுடைய அந்த இது வந்து தெரியும். ஹைட் கட் அவுட்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளாக் அவுட் ஆகிட்டு இது வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்க்ரீனுடைய லென்த் வந்து தெரியுது. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள், நான் இப்போ வந்து அதே செட்டிங்கை ஆட்டோன்னு மாற்றுறேன். ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீனுடைய ஃபுல் அளவுக்கும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிருக்கு. சார்ஜிங் அனிமேஷன் பாருங்கள், இந்த மாதிரி தான் ஸ்டாண்டர்டாக இருக்குது. இந்த ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் ஸ்கேல் இருக்குது. இது பாருங்கள் ஆட்டோவில் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இதில் 60 Hz சப்போர்ட் பண்ணும், 90 Hz மேக்ஸிமம் வந்து அந்த டிஸ்பிளே ரேட் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்போ நான் வந்து 90 Hz வைக்கிறேன். ஸ்மூத்னஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுது 90 Hzல. ஆனால் 90 Hz வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் கேமிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லோ கிராஃபிக்ஸ் கேமிங் வந்து இது ஓகேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங் வந்து அதை பற்றிய எந்த ஒரு தகவலும் இல்லை. கேமரா செட்டிங்ஸ் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். இதில் வந்து ப்ரோ மோட் இருக்குது. ப்ரோ மோடில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ், ISO, ஒயிட் பேலன்ஸ் இந்த மாதிரியான
இந்த ஷட்டர் ஸ்பீடு இந்த மாதிரியான செட்டிங்ஸ்லாம் நம்ம வந்து மேனுவலாக நம்மளே வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வைக்கலாம். ஸோ நைட் மோட் இருக்குது, இதில் வந்து வீடியோ மோட் இருக்குது. வீடியோ பார்த்தீங்கன்னா 1080p 30 frames per secondல வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம எடுக்க முடியும். உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வைஸ் கொஞ்சம் ஃபைல் சைஸ் கூட இன்க்ரீஸ் ஆகும். HDR ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். மோஷன் ஃபோட்டோ அதை எடுத்துக்கலாம். போர்ட்ரேட் இருக்குது. நான் இந்த எல்லா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு இதை வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். மோரில் பார்த்தீங்கன்னா பெனரோமா இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது, ஸ்லோ மோஷன் இருக்குது, QR கோட் ஸ்கேனர். நாங்கள் QR கோட் ஸ்கேனர் வந்து நான் ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஓகே, இதை வந்து நான் ஸ்கேன் பண்ணுறேன். ஓகே, நீட்டாக வந்துட்டு QR கோட் வந்து ஒர்க் ஆகுது. இதில் வந்து OTG சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நான் உங்களுக்கு வந்து இந்த பென் ட்ரைவ் OTG சப்போர்ட்டட் பென் ட்ரைவ் வந்து நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இது டைப் சி பென் ட்ரைவ், USB டிரைவ் வந்து காமிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செட்டிங்ஸையும் நான் வந்து டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் எல்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம RVT ரமேஷ் நியூஸ் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போன்றதொரு வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.